ஸோ நிவின் பாலியோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா, மேபி அனிமல்ஸ்க்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காரா, இல்ல அவரோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு நிகழ்வுல அவர் வந்து அந்த எலியோட தொடர்பு படுத்தி பார்த்துக்கிறாரா அப்படின்றது அகைன் படம் பார்த்தா தான் புரியும். ஸோ இவ்வளோ கேள்விகள் வருது இல்ல, இவ்வளோ கேள்விகள் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராம் சரோடைய வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் எடுத்திருக்கிற இந்த ஃபேண்டசி ஸ்டோரி டெல்லிங் தான். இதுக்கு முன்னாடி எல்லாமே டீட்டெயிலா ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருந்துரும் அவரோட கதையில. ஒரு அடிப்பட்ட நிகழ்வு இருக்கும், ஒரு ஹீரோ வந்து பயங்கரமா அடி வாங்கியிருப்பான், லைஃப்ல தோத்துருப்பான், லவ்ல பிரச்சனை, இந்த மாதிரி நிகழ்வுகள் பார்த்திருப்போமே தவிர ஒரு ஃபேண்டசியான ஸ்டோரி வந்து ராம் சார் இது வரைக்கும் எடுக்கல. ஸோ இந்த டைம் சொல்லும் போது தான் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. இன்னொரு பக்கம் கட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு மாதிரி இரண்டாம் உலகம் படம் பார்த்தீங்கன்னா, செல்வராகவனோட இரண்டாம் உலகம் படம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிளேவர் ஓரளவுக்கு வந்துட்டு போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்க்க முடியும். இன்னைக்கு காலகட்டம் அண்ட் ஏன்ஷியன்ட் டைம், அதாவது 8000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் டைம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் லைன் அழகா பிளெண்ட் பண்ணி பார்க்க முடியுது. அகைன் இது எங்க ஃப்ரேம் ஆக போகுது, டைம் லைனா எங்க உட்கார போகுது அப்படின்றது இன்னொரு கொஸ்டின் தான். அது படம் பார்க்கும்போது கிளியரா வரும்.